அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் கோவை சுண்டக்காமுத்தூர் அருகே நரிக்குறவர் குடியிருப்பு. கோவை மாவட்டத்தில் மொத்தம் 12 கிராமம் இருக்குது. அந்த 12 கிராமத்தில் மிகவும் மோசமான சூழ்நிலையில் இங்கே சுண்டக்காமுத்தூர் அருகே நரிக்குறவர் குடியிருப்பில் மக்கள் வாழ்வதை நம்ம கண்கூட பார்க்குறோம். இந்த காட்சியில் ஒவ்வொரு வருஷமும் மழை சீசனில் ஊருக்குள்ளே தண்ணி பூந்துடும். ஊருக்குள்ளே தண்ணி போந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறும். அதுக்கப்புறம் அங்கே வாழ்கிற மக்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய பொருட்கள், துணி, மணி, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி போன்ற பொருட்கள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு உள்ள தண்ணி பூரும். இங்கேருந்து ஒரு சில டைம்களில் பக்கத்தில் கல்யாண மண்டபத்துல எல்லாம் போய் தங்க வைப்பாங்க. மாதக்கணக்காக இங்கே தண்ணி இங்கே கம்மியாகிற முடியும். அந்த பூமி உரிகிற வரைக்கும் மாதக்கணக்கில் வெளியில் போய் தங்குவாங்க. இப்போது இங்கே எப்படி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மழை தண்ணி ஏறிடும். குழந்தைங்களுக்கு படிக்க வைக்க ரொம்ப முடியாது, வசதி கம்மியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மின்சாரம் சுத்தமாக இல்லை. இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட மின்சாரம் இல்லாமல் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதே போல் இங்கே மழை பெய்யக்கூடிய சீசனில் பார்த்திங்கன்னா விஷப்பூச்சிகள், பக்கத்தில் அருகாமையில் ஒரு ஏரி இருக்குது. விஷப்பூச்சிகளும் உள்ளே வரும், பாம்புங்க வரும். ஆனால் இந்த கலியுலகத்தில் இப்படி 21ஆம் நூற்றாண்டில் எவ்வளோ வளர்ச்சி அடைந்து நாடு போயிட்டுருக்குது. நம்ம எல்லாருமே வளரணும்னு ஆசைப்படுறோம். ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, உறைவிடம் அப்படிம்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா உறைவிடம் சுத்தமாக ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தண்ணி எப்போதுமே பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் தண்ணி உள்ளே ஏறும். அந்த தூக்க களைப்பில் குழந்தைங்களை தூக்கி ஓடுறதும், அந்த பொருட்களை பாதுகாக்கிறதும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த சுண்டக்காமுத்தூர் நரிக்குறவர் குடியிருப்பு மக்கள். இது எப்போ மாறும், அந்த மாற்றம் எப்போ கிடைக்கணும்னு ரொம்பவுமே எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஒரு சில இடங்கள்லாம் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நரிக்குறவர் கூட்டமைப்பு போராடி எம்பிசி பட்டியலில் இருந்த நம் சமூகத்தை எஸ்டி பட்டியலில் இப்போ இணைஞ்சிருக்கோம். கடந்த 3 ஆண்டுகளாக எஸ்டியில் இருக்கிறோம். பல மாவட்டங்களில் இடம் கொடுத்து, வீடு கட்டி கொடுத்து, குடி போகிற முடியும் எல்லாம் அரசு நல்லா பண்ணிகிட்ருக்குது. ஆனால் இந்த ஒரு கிராமத்துக்கு எப்போ அந்த நிலைமை மாறும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இந்த மக்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனுடைய வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பார்த்தாலே தெரியுது பாருங்கள், ஃபுல்லாகவுமே தண்ணி ஏறும். இங்கே வண்டி ஓட்ட முடியாது, குழந்தைங்களை கீழே இறக்கி வைக்கவும் கூட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு முறையான தரமான வீடுகள் இல்லை இங்கே. அப்படி வாழ்ந்துட்டுருக்கிற இந்த நரிக்குறவர் மக்கள்